சில மறைவான பெயின் இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். சில மறைவான வழி, வெளியே சிரிச்சுட்டே இருப்போம். அதாவது ரொம்ப பாரம் உள்ளவங்க எதை தேடுவாங்க தெரியுமா? தனியா உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சை வெடிக்கிறது போல இருக்கும். ஆகார் அழுத பிள்ளை பாத்திரக்கூடாதுன்னு தள்ளி போய் உட்கார்ந்து அழுத போது, ஆகாரே சீஷர்கள் நடுவில் இருந்து அழக்கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு உயிரோடு எழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்னாடி போய் அழுதா. அவ அங்க போய் அழும்போது இயேசு பின்னாடி நின்று ஸ்திரீயே அப்படிங்கிறார். அவர் கண்ணோக்குறார். நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, நீ இருக்கிற குடும்பத்துல நீ படுற நெந்த, உன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ராகேல் லேயாள அற்பமா எண்ணினார், கர்த்தர் கண்ணோக்கினார். சாப்டர் மாறுது. ராகேல் லேயாள் மேல என்ன பட்டா தெரியுமா? பொறாமைப்பட்டா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி. க்ளோரி! இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தருடைய பார்வை உண்மையில